அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கங்க. தை மாதம் அப்படின்னாலே அதுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சங்ககால நூல்களில் தை மாதத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காங்க, வெற்றிகரமாக சொல்லியிருக்காங்க. இந்த தை மாதம்தான் நமக்கு வெற்றியை தரக்கூடிய மாதம்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திர பிரகாரம், அதாவது ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ராசியாகிய மகரத்திலே ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய, நுழைந்து நன்மை தரக்கூடிய மாதமாக இன்று பிறந்திருக்கும் தை மாதம் இருக்குதுங்க. சூரிய பகவானை வரவேற்கும் வகையிலே இன்றைய தினம் நாம் சூரிய பொங்கல் வைத்து சூரிய பகவானை நாம் கொண்டாடுகின்றோங்க. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் ஊழ்வினைக்கு உரிய கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். முன்ஜென்ம பிறஜென்ம மற்ற வகை நன்மைகளை எல்லாம் கண்டறிந்து அதற்கு தகுந்தாற் போல நமக்கு பிறவி பயனை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் வீட்டிலே ஆத்மகாரகனாகிய இந்த சூரிய பகவான் உட்காரும் பொழுது கர்ம வினைகள் எல்லாமே விலகி நமக்கு நல்ல யோக பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. இன்றைய தினத்திலிருந்தே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க சங்கரனாகிய சூரிய பகவான் மகரத்திலே நுழையக்கூடிய இன்றைய நாளை மகர சங்கராந்தியாக உலகெங்கும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உத்தராயண புண்ணிய காலம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்குகிறதுங்க. அழகாக, அதாவது சூரிய பகவான் வடகோலத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றையிலிருந்து வானியலில் நிகழ ஆரம்பிக்குது. இதை தான் நம்முடைய ஜோதிட நிபுணர்களெல்லாம் கண்டறிந்து உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைய தினத்திலே சபரிமலையிலே மகர விண்மீனானது காட்சி கொடுக்கிறது. அதனால தான் இன்றைய தினம் மகர ஜோதியாக இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல சபரிமலை ஐயப்ப சாஸ்தா அவர்கள் ஜோதியாக வெளிப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக திகழ்கிறதுங்க. அதனால தாங்க மகர சங்கராந்தி, அதுக்கடுத்தது மகர ஜோதி, இதெல்லாமே சங்கமிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. சங்ககால நூல்கள், அதாவது மணிமேகலை காப்பியத்தில் இந்திர விழாவாக இன்றைய இந்த தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறதுங்க. காவிரி பூம்பட்டினத்திலே மன்னர்கள் மக்களுக்கு பறைசாற்றி 28 நாட்கள் தொடர்ந்து விழா கொண்டாடக்கூடிய அற்புதமான மாதம் இன்று பிறந்திருக்கக்கூடிய தை மாதமாகும். அதே போல புறநானூறு, ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை உள்ளிட்ட பல சங்ககால நூல்களில் இந்த தைப்பொங்கல் சிறப்புகள், தை மாத சிறப்புகள் எல்லாமே சிறப்பாக கொண்டாடப்பட்டு சொல்லப்பட்டு வந்திருக்குதுங்க. வரலாற்று சான்றுகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் விவசாயத்திலே, வேளாண்மை தொழிலிலே கிடைக்கக்கூடிய அந்த புதிய நெல்லை எடுத்து அதை புத்தம்புது பானையிலே இட்டு, அதாவது முழுக்க முழுக்க மஞ்சள் கொத்துகளால் அந்த பானையை விபூதி குங்குமம் இட்டு மஞ்சள் கொத்து சூட்டி இன்றைய தினத்திலே பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் சூரிய பொங்கல் என்று அருமையாக எல்லாம் அல்ல சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து வணக்கம் செலுத்தக்கூடிய, வணங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. இன்றைய தினம் காலை 9:45 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளார நீங்கள் பொங்கப்பானை வைத்து சூரிய பகவானை வணங்கி சூரிய பொங்கல் கொண்டாடுவது நல்லதுங்க. அதனால் ஹோரைகள் மற்ற லக்குணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது காலையில் 9:45 மணி முதல் 11 மணிக்குள்ளார சூரிய பொங்கல் வைத்து வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் சேருங்க. அதே மாதிரி இந்த சூரிய பொங்கல் அப்படின்னு சொன்னாலே வாசலிலே நாம் கோலமிட்டு வண்ண வண்ண பொடிகளை வைத்து வண்ணக்கோலமிட்டு நாம் அந்த பொங்கல் பொங்கி வர நேரத்திலே நம்ம மனசும் பொங்கி அழகாக ஆனந்தமாக சிரித்த வண்ணம் கைகூப்பி நாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வணக்கம் செலுத்தக்கூடிய அற்புத திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. தைப்பொங்கல் அப்படின்னாலே ஒரு குதூகலம்தான். அதுக்கடுத்தது பாருங்கள், மறுநாளே மாட்டுப்பொங்கல், அதாவது அது சீரும் சிறப்புமாக நாளைய தினம் கொண்டாடப்படுகிறது. அதிலே குலதெய்வ வழிபாடும் சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு தாயாக இருப்பது மாதா. அதனால தான் நம்ம எந்த ஒரு
விலங்குகளையும் நாம் வந்து மாதான்னு சொல்கிறது இல்லை, ஆனால் பசுவை தான் வந்து நாம் கோமாதா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குகிறோம். நாளைய தினத்திலே அந்த தைப்பொங்கல் மறுநாள் நாளைய தினத்திலே அதாவது சிறப்பாக, அதாவது எல்லா வகையிலும் வணங்கக்கூடிய மாட்டு பொங்கலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கு அடுத்தது வந்து காணும் பொங்கல், அதாவது அதாவது உழவர் திருநாளாகவும் உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் கண்டு நலம் விசாரித்து எல்லோரும் சேர்ந்து கூடி கழித்து மகிழக்கூடிய நாளாகவும் அதுக்கு அடுத்த நாள் இருக்கிறதுங்க. அதே போல் திருவள்ளுவர் தினமும் அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. தை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உடனடியாக ஞாபகம் வரக்கூடியது தைப்பூசம். என்ன தைப்பூசம் ஆகிய அந்த வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வதங்கி எல்லா வகையிலுமே வந்து மனசாட்சியுடனும் மனிதாபிமானத்துடனும் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னமளித்து மகிழ்ந்த அந்த மிகப்பெரிய ஞானியாகிய வள்ளலார் வந்து ஜோதி வடிவாக உலக மக்களுக்கு காட்சி கொடுத்த அற்புத திருநாள் தைப்பூச திருநாள் இந்த தை மாதத்தில் தாங்க வருகிறது. அதுக்கடுத்தது தை அமாவாசை ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய முதல் நாளாக முதல் அமாவாசையாக இந்த தை அமாவாசை வருகிறதுங்க. அதனால் நம்முடைய உறவினர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய நாளாக, அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து எல்லாம் வழங்கக்கூடிய நாளாக இந்த தை அமாவாசையும் வருகிறது. அதுக்கடுத்து தை கிருத்திகை நன்னாளிலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து உருகி உருகி வணங்கி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நாம் சொல்லி அந்த முருகப்பெருமானை தைப்பூச நாளிலையும் முருகப்பெருமானுக்கு விசேஷம், அதே மாதிரி தை கிருத்திகை நாளிலும் முருகப்பெருமானை நினைத்து காவடி எடுத்து அதே போல் படிகளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு படி பூஜையெல்லாம் செய்து சிறப்பாக வணங்கி மகிழக்கூடிய எல்லாம் வல்ல தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை வணங்கி மகிழக்கூடிய தை கிருத்திகையும் இந்த மாதத்தில் தாங்க வருகிறது. சூரிய பகவானை வழிபடக்கூடிய ரத சப்தமி திருநாளும் இந்த மாதத்தில் தாங்க வருது. சபலா ஏகாதசி, புத்திரதா ஏகாதசின்னு 2 ஏகாதசி இருக்கிறது. சாவித்திரி கௌரி விரதமும் இந்த மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி 16 வயதாக மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்று சிவபெருமான் அருள்பாலித்த மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்குது. இது மாதிரி தை மாதம் அப்படின்னாலே அதில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. தை நீராடல், பாவை நோன்பு, இதெல்லாம் வந்து சங்ககால நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தமிழர்கள் வந்து இந்த மாதிரி கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னரேயே அதற்கான குறிப்புகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த தை பொங்கல் தை நன்னாள் நமக்கெல்லாம் நல்வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஆழ்வார்கள், திருமழிசை ஆழ்வார், கூரத்தாழ்வாருடைய திருநட்சத்திரங்கள் அடங்கிய மாதமாக இருக்கிறது, அவதார மாதமாக இருக்கிறது. நாயன்மார்களில் பார்த்திங்கன்னா அப்பூதி அடிகள் நாயனார், அதுக்கடுத்து கலிக்காமர் உள்ளிட்டவர்கள், அப்புறம் தாயுமான சுவாமிகள், இவங்களுடைய திருநட்சத்திரங்கள் நிகழ்ந்த அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இருக்குதுங்க.